இந்த டீச்சர் அவருடைய கிளாஸ் ரூம்குள்ள என்டர் ஆகுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா இதை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இவர் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுநாளும் அந்த சார் அவருடைய கிளாஸ் ரூம்குள்ள வராரு. வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அவர் வர்றதை கூட கவனிக்கவே இல்லை. சில பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் அந்த கிளாஸ் ரூம்குள்ளேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டுலாம் இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த சார் என்ன பண்றாருன்னா ஒரு சாக் பீஸை எடுத்து இதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் தண்ணி வந்து ஊத்தி எல்லாருமே நனைஞ்சு போயிடுறாங்க. சார் மட்டும் கொடையை விரிச்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவர் சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டினுக்கு உங்கள யாராவது ஒருத்தர் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாலும் நான் இந்த கிளாஸுக்கே லீவ் விட்டுறேன்னு சொல்றாரு. இவர் இப்படி டீச்சிங் பண்ற மெத்தட் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்படி இருக்க டெய்லி அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் அந்த ஸ்கூல் முழுக்க ரவுண்ட்ஸ் வருவாரு. அப்போ இவங்களுடைய கிளாஸை பார்த்துட்டு என்ன இது இந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே மோசமானவங்களாச்சே, இப்போ இவ்வளவு அமைதியா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வாயடைச்சு போயிடுறாரு.